அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள்ல உள்ள வழக்குகள் பற்றியும், அந்த வழக்கினுடைய தீர்ப்புகளை பற்றியும் நம்ம முறையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இப்ப நாம் கூடியது டிஎன்பிஎஸ்சி மூலமா கடந்த ஆண்டு அப்பாயின்ட்மென்ட் செய்யப்பட்ட ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்டிங்ல உள்ள அதாவது கவுன்சிலிங்ல போயி போஸ்டிங்க தேர்வு செஞ்சுட்டு ஜாயின் பண்ணாம உள்ள அந்த வேக்கன்சிய தேர்ட் கவுன்சிலிங் மூலமா வச்சு அந்த ஃபீல்டு சர்வேயர் உள்ள டிராஃப்ட்ஸ்மேன்ல அடுத்த இடத்துல உள்ளவங்களுக்கு அந்த போஸ்டிங்க வழங்குங்கன்னு சொல்லி நீதிமன்றங்கள்ல தொடரப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு. அதாவது தேர்ட் கவுன்சிலிங் வச்சு எங்களுக்கு போஸ்டிங் குடுங்க. நாங்க நாங்க அடுத்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு தொடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் நவம்பர் மாசம் 15ஆம் தேதி. அந்த வழக்கினுடைய எண் என்ன அப்படின்னா, WP32640. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு முன்னால, இந்த வழக்கு எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயரா, டிராஃப்ட்ஸ்மேனா ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் நடந்து முடிஞ்ச பிறகு தான் ஏஇ எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்துச்சு. அப்ப ஏஇ எக்ஸாம்ல பாஸ் ஆன ஒரு கொஞ்சம் பேரு இந்த ஃபீல்டு சர்வேயரா, டிராஃப்ட்ஸ்மேனா போஸ்டிங்க தேர்வு பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏஇ எக்ஸாம் ரிசல்ட் வரமே, அதுல பாஸ் ஆகமே அவங்க ஏஇனுடைய கவுன்சிலிங் போயிட்டாங்க. ஃபீல்டு சர்வேயரு, டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்ட வந்து அவங்க அவங்க போய் கவுன்சிலிங்ல போய் செலக்ட் பண்ணாலும், அவங்க அடுத்து அதுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரல. அதாவது அவங்க ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாம் பாஸ் ஆயி கவுன்சிலிங்ல போயி போஸ்டிங்க தேர்வு செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்க வரல. ஏன் அப்டின்னா, அவங்க ஏஇ எக்ஸாம் பாஸ் ஆனனால அவங்க அங்க போயிட்டாங்க. இந்த மாரி போனவங்களுடைய எண்ணிக்கை 190க்கு மேல இருக்கும். இப்ப என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இவங்கெல்லாம் போயி கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்ணாம இருந்திருந்தா, அது அப்படியே வேக்கன்ட்டா இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து உள்ளவங்களுக்கு ஃபில் அப் ஆயிருக்கும். இவங்க போய் அத போஸ்ட்ட தேர்வு பண்ணனால, அது என்ன கவுன்சிலிங்ல வந்து அது வந்து ஃபில் அப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் காட்டும். அப்ப கவுன்சிலிங் 1ல ஃபில் அப் ஆகாத வேக்கன்சிய கவுன்சிலிங் 2ல ஃபில் அப் பண்றாங்க. அப்ப மொத்த வேக்கன்சிய கவுன்சிலிங் 1லயும், கவுன்சிலிங் 2லயும் டிஎன்பிஎஸ்சி முறையா ஃபில் அப் பண்ணிட்டாங்க. ஆனா, போஸ்டிங் எடுத்தவங்க போயி டிபார்ட்மென்ட்ல போய் ஜாயின் பண்ணல. அது டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்களுடைய போஸ்டிங் எடுத்து தர்றது தான் வேல. அது ஜாயின் பண்றதும், பண்ணாததும் அந்தந்த போஸ்டிங் தேர்வு பண்ணாங்க இல்லையா? அவங்களுடைய வேல. இப்ப அந்த மாரி போஸ்டிங்க தேர்வு பண்ணிட்டு ஜாயின் பண்ணாம இருப்பாங்க இல்லையா? அந்த 190க்கு மேற்பட்ட பணியிடங்கள இந்த கவுன்சிலிங் 1, 2 போக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா? நம்மளுடைய மாணவர்கள். அவங்களுக்கு இந்த போஸ்டிங்க வழங்கணும்னு சொல்லி அவங்க நீதிமன்றங்கள்ல வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து இப்ப தீர்ப்பு வெளியாயிருக்கு. என்ன தீர்ப்பு வெளியாயிருக்கு அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய வாதம் என்னவா இருக்கு அப்டின்னா, நாங்க எவ்வளவு போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணோமோ, நாங்க அவ்வளவு போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க ஜாயின் பண்ணாதத நாங்க வந்து திரும்ப ரீகவுன்சிலிங் வச்சு போட முடியாது. அப்படின்னு அவங்க வந்து வாதம். உண்மையான காரணம் அது உண்மை இன்னொன்னு என்ன அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சில ஒரு ரூல் இருக்கு. நம்மளே ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். என்ன அப்டின்னா, ஒரு எக்ஸாமுக்கு ஒரே விதமான போஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு, அதுல எக்ஸாம் பாஸ் ஆயி கவுன்சிலிங் போயி, அதுல ஒருத்தர் ஜாயின் பண்ணாம இருந்தாருன்னா, அந்த போஸ்ட்ட தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல அதாவது அடுத்து உள்ளவங்கள வச்சு ஃபில் அப் பண்ணுவாங்க. ஆனா ஒரே எக்ஸாம்ல பலவிதமான போஸ்ட்டு அ பலவிதமான போஸ்ட்டுக்கு ஒரே எக்ஸாம் நடந்து, அதுல யாராவது ஜாயின் பண்ணல அப்டின்னா, அத இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ட வச்சு ஃபில் அப் பண்ண மாட்டாங்கன்னு டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸாவே ரூல் இருக்கு. இது உங்களுக்கு புரியாது. சிம்பிளா சொல்லணும்னா, குரூப் 4 எக்ஸாம் வச்சுக்கலாம். குரூப் 4 பார்த்தீங்கன்னா, குரூப் 4ங்கிறது ஒரு எக்ஸாம். ஒரே தேர்வு முறை. ஆனா இந்த குரூப் 4 தேர்வு முறையில விஏஓ இருப்பாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, டைப்பிஸ்ட் இருப்பாங்க, ஸ்டோர் கீப்பர் இருப்பாங்க,
அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இந்த மாரி பல்வேறு பணிகள். ஆனா எக்ஸாமு ஒரே எக்ஸாம் குரூப் 4. இப்ப இந்த மாரி பல்வேறு பணிகளுக்கு ஒரே எக்ஸாம் மூலமா தேர்வு எழுதுறாங்க இல்லையா? இவங்கள்ல யாராவது கவுன்சிலிங்ல போயி போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டு வேற போஸ்டிங் போயிட்டாங்கன்னா, அந்த போஸ்டிங் வந்து வேக்கன்ட்டா காமிக்க மாட்டாங்க. அத வெயிட்டிங் லிஸ்ட்ல எடுத்து ஃபில் அப் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாம ஒரே போஸ்ட். ஒரே போஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இப்ப எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜூனியர் சயன்டிஃபிக் ஆஃபீசர்ன்னு வச்சுக்கங்க. அதுக்கு அந்த ஒரே போஸ்ட்டுக்கு தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஜூனியர் சயன்டிஃபிக் ஆஃபீசர் எக்ஸாம். அப்ப இந்த ஜூனியர் சயன்டிஃபிக் ஆஃபீசர் எக்ஸாமுக்கும் ஒரே எக்ஸாமு, ஒரே ஒரே விதமான போஸ்ட். இந்த போஸ்ட்ல எக்ஸாம் பாஸ் ஆகி ஒருத்தர் கவுன்சிலிங்ல போயி அந்த போஸ்டிங்க தேர்வு பண்ணிட்டு, அவரு வேற எக்ஸாம் பாஸ் ஆகி போயிட்டாரு அப்டின்னா, அந்த வேக்கன்ட் என்ன செய்வாங்கன்னா, அவரு போஸ்டிங் செலக்ட் பண்ணியிருந்தாலும், அத வேக்கன்ட்டா காமிச்சு, அந்த எக்ஸாம்ல அடுத்து இருப்பார் இல்லையா? இருப்பார்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல அவர செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி பேசி, கடைசியா இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, 3 கவுன்சிலிங் வைக்க முடியாது அப்டின்னு சொல்லி தீர்ப்பு வெளியாயிடுச்சு. இந்த வழக்கு வந்து ஒரு நல்ல வழக்கு தான். ஏன்னா வந்து 190 பேரு ஜாயின் பண்ணல. அதாவது டிஎன்பிஎஸ்சில ஃபீல்டு சர்வேயரா, டிராஃப்ட்ஸ்மேனா எக்ஸாம் எழுதி, கவுன்சிலிங்ல போயி அட்டெண்ட் பண்ணி, அவங்க அடுத்து ஏஇ எக்ஸாம் வந்தனால, அவங்க என்ன பண்ட்டாங்க, இந்த எக்ஸாம் விட்டுட்டு அவங்க ஏஇ எக்ஸாம் போயிட்டாங்க. இந்த ஏஇ எக்ஸாம் போனவங்க எல்லாம் இந்த கவுன்சிலிங்க அட்டெண்ட் பண்ணிட்டு போனதுனால, அந்த வேக்கன்ட் எல்லாமே ஃபில் அப் ஆயிடுச்சு. இப்ப அந்த 190க்கு மேற்பட்ட போஸ்ட் அப்படியே சும்மா கிடக்கு. அவங்க ஜாயின் பண்ணாட்டியும் கூட, அவங்க டிஎன்பிஎஸ்சில போய் கவுன்சிலிங் செலக்ட் பண்ணனால, அது அப்படியே வந்து அப்படி இருக்கு. சோ அந்த போஸ்ட் தான் கேட்கறாங்க. இது ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஆனா ரூல் வந்து இந்த மாரி இருக்கு அப்படின்னு மேற்கோள் காட்டுறாங்க. சோ அதுல என்ன போடுறாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களோட இத வந்து சொல்றாங்க தெளிவா. இங்க பாருங்க. டிஎன்பிஎஸ்சி that in cases where recruitment to multiple post நல்லா பாத்துங்க. Multiple post or one post in multiple unit offices is made through a single competitive examination and a single ranking list is drawn. The reserve list shall not be drawn and costs the same. Consequently, the first respondent to draw the reserve list. நான் சொன்னதான். ஒரு எக்ஸாம்ல பல்வேறு போஸ்ட் அதாவது மல்டிபிள் போஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் வச்சாங்கன்னா, அந்த மாரி பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வாராங்க அப்டின்னா, இந்த ஃபீல்டு சர்வேயராவோ, டிராஃப்ட்ஸ்மேனாவோ அல்லது சர்வே கன்ஸ்ட்ரக்ஷன் டிராஃப்ட்ஸ்மேனாவோ அந்த வேக்கன்சிய தேர்வு பண்ணிட்டு அவங்க ஜாயின் பண்ணாம போனா, அதுக்கு நம்மளும் செய்ய முடியாது. ஏன் அப்டின்னா, மொத்த வேக்கன்சி 1338 வேக்கன்சி. மொத்தமா கூட்டி சர்வேயருக்கு, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மொத்தமா சேர்த்து எத்தன வேக்கன்சின்னா 1338 வேக்கன்சி. இந்த 1338 வேக்கன்சிய அவங்க டீம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கவுன்சிலிங் மூலமா எடுத்து அவங்க ஃபில் அப் பண்ணிடுறாங்க. அவங்க ஃபில் அப் பண்றா போட்டிருக்காங்க பாருங்க. 1338 வேக்கன்சிய 1327 வேக்கன்சி நாங்க ஃபில் அப் பண்ணியாச்சு. 1 அண்ட் 2 கவுன்சிலிங் மூலமா. அப்படி இருக்கும்போது நாங்க வந்து ரிசல்ட் லிஸ்ட்ல எப்படி எடுக்க முடியும்? ஸோ டிஎன்பிஎஸ்சி கேனாட் ஃபாலோ த ப்ரொசீஜர் ஆஃப் டிராவல் ஆஃப் ரிசர்வ் லிஸ்ட். ஸோ இது வந்து அவங்களுடைய வாதமா இருக்கு. ஸோ கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, க க வந்து கன்சிடர் பண்ணிட்டு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "தேர் ஆர் ஒன்லி 2 இஷ்யூஸ் விச் ரெக்யர்ஸ் த கன்சிடரேஷன் ஆஃப் திஸ் கோர்ட் இன் த ரிட் பெட்டிஷன் அண்ட் தே ஆர் whether the TNPSC must be directed to conduct third counseling in order to fill up the vacant post which has arisen due to non-joining of certain candidates who were selected during the first and second phase of counseling, and B whether class 4 of the office order number 134 something TNPSC justifies the non-travel reserve list where the recruitment is made through a single competitive examination for multiple posts or one post in multiple offices and a single rank list is drawn or it suffers from any arbitrariness or illegality warranting it interference அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபைனலா
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1338 வேக்கன்சியும் நாங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண பிறகு, அவங்க ஜாயின் பண்ணாட்டி அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. So, TNPSC, they have taken all steps to fill up all the vacancies by conducting counseling twice. Unfortunately, the petitioners we are not able to get selected since they were lower down in the merit list. டிஎன்பிஎஸ்சி வந்து 1338 வேக்கன்சிய 1327 வேக்கன்சி அவங்க ஃபில்லப் பண்ணிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி 2 கட்ட கவுன்சிலிங் மூலமா அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, இந்த வழக்குக்கு வந்து வழக்குக்கு அப்ளை பண்ணவங்க அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து டவுனா இருக்காங்க. அதனால அவங்க உள்ள வர முடியல. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபைனலா இந்த வழக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1338 வேக்கன்சில டைரக்ட் 3 கவுன்சிலிங்ல வந்து வைக்க அ 3 கவுன்சிலிங் மூலமா வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எனி சச் வேக்கன்சிஸ் இட் கேன் ஒன்லி கேரி ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ரெக்ரூட்மென்ட் சொல்ட்டாங்க. ஸோ 3 கவுன்சிலிங் வந்து நோ ஸ்கோப். ஏன்னா வந்து 2 கவுன்சிலிங் மூலமா ஃபில்லப் பண்ண பிறகு ஜாயின் பண்ணாத வேக்கன்சிலாம் வந்து 3 கவுன்சிலிங் வைக்க முடியாது. அது கேரி ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அது கேரி ஃபார்வர்ட் தான் ஆகும். அதனால 3 கவுன்சிலிங் வைக்க முடியாதுன்னு வந்து அவங்களுடைய வாதங்கள பதிவிடுறாங்க. கடைசியா அவங்க சொல்லக்கூடிய கூற்று என்னன்னா, "The petitioners cannot be accommodated in the post in which the candidates selected have not joined or left since the first option must be given only to those who are more meritorious and the petitioners will come into the scene only after the rearrangement is made. Therefore, there is every justification for the TNPSC not to undertake this complicated process and rather carry forward those vacancies to the next recruitment." So, next recruitment தான் போயிடுச்சு. In the light of the above discussion, this court does not find any illegality or arbitrariness in Class 4 of the Office Order something issued by the TNPSC. The second point that was taken for consideration is answered accordingly. The conspects of the above discussion leads to the only conclusion that both the writ petitions deserves to be dismissed and accordingly they stand dismissed. No cards consequently collected. Miscellaneous petition is closed சொல்லி ஆர்டர் முடிச்சிட்டாங்க. ஸோ 3 கவுன்சிலிங் வைக்க முடியாது. அது எல்லாம் அடுத்த வரக்கூடிய தேர்வுக்கு இது வந்து ஆடாகும்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஒரு பொதுவான முறையா பார்க்கும்போது அவங்க கவுன்சிலிங் வச்சிருக்கலாம். ஆனா அது சும்மா தான் இருக்கு. ஒருவேளை ஏஇ எக்ஸாம் விட்டிருந்தாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஏஇ ஆயிருப்பாங்க. அ அவங்க கவுன்சிலிங் போயிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ வந்து ஒரு எக்ஸாம் வைக்கும்போது தான் எந்த எக்ஸாம் அது ரிசல்ட் விடும்போது கூட எந்த எக்ஸாம் விட்டா அது பாதிக்கும் அப்படின்னு தெரியாம விட்டுட்டு லாஸ்ட்ல எல்லாருக்கும் 190க்கு 100 அதாவது என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, பல பேர் என்ன பண்ட்டாங்கன்னா, ஏஇ எக்ஸாம் வரவுமே ஃபீல்டு சர்வேயரா செலக்ட் பண்ணா கூட ஜாயின் பண்ணல. அவங்க ஏஇ வரும்னு போயிட்டாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏஇ எக்ஸாம் செலக்ட் ஆனாலும் ஃபீல்டு சர்வேயரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபீல்டு சர்வேயராவோ, டிராஃப்ட்ஸ்மேனாவோ, சர்வேயருக்கு அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன ஐடியான்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கும்போது மாறிக்கிருவோம் அப்படின்னு. அது சில பேர் இருக்காங்க. அப்படி சில பேர் இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றாங்க. அதுல ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து அத விட இன்னொரு எக்ஸாம் எழுதுவாங்க. அத விட்டு மாறி போவாங்க. அது வந்து காமன். அது எல்லாருக்குமே உள்ளது தான். ஸோ அவங்க மேல எந்த குறையும் கிடையாது. அந்த ரிசல்ட்ட விடும்போது, எந்த ரிசல்ட்ட விடுறது? அப்ப ஏஇ ரிசல்ட்ட அன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் விட்டிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த வழக்கு போட்டிருக்கவும் மாட்டாங்க. இவங்க எல்லாரும் இன்னைக்கு உள்ள போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்நேரம் அவங்க போஸ்டிங்ல போய் உட்கார்ந்திருப்பாங்க. ஸோ 190 அபோவ்க்கு மேல அந்த போஸ்ட் வந்து யாரும் ஜாயின் பண்ணுவாம, அது அப்படியே நிக்குது. டிஎன்பிஎஸ்சி அவங்க சைடு பார்க்கும்போது அவங்க பண்ணது நியாயமா இருக்கும். பாதிக்கப்பட்ட சைடு இருந்து பார்க்கும்போது இவங்க பண்ணது கரெக்ட்டா இருக்கும். ஆனா பொதுவா இருந்து பார்த்தோம்னா, அதுல யாரும் ஜாயின் பண்ணல. ஸோ அத வந்து தேர்ட் கவுன்சிலிங் வச்சு இவங்க ஃபில்லப் பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து ரூல் வந்து இதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி உடைய வாதங்கள் மூலமா சொல்றாங்க. ஸோ இது வந்து ரூல் படி பார்த்தா இந்த இது ஓகே தான்.
ஆனா நம்ம வந்து ஜாயின் பண்ணாத வேக்கன்சி தானே. அதாவது இவங்கள வச்சு ஃபில்லப் பண்ணியிருக்கலாம். ஆனா இவங்க வந்து எக்ஸாம் எழுதி அந்த அந்த மார்க் வாங்கி குவாலிஃபையா இருக்காங்கல்ல. அடுத்து ரெடியா இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க வந்து ஒரு வழக்கு தொடுத்தவங்க. இவங்களோட சேர்த்து இன்னும் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்காவது ஸோ இவங்க மூலமா அவங்களும் உள்ள வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஆனா நடக்காம போச்சு. அது நம்ம அடுத்து அவங்க அடுத்த எக்ஸாம்ல அவங்க வந்து நல்லா படிச்சு உள்ள வந்தா தான். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து இதுதான் அப்படின்னு பதிவு பண்றது தான் இந்த வீடியோவுடைய பதிவு. ஸோ ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன் உடைய கேஸ் வந்து தேர்ட் கவுன்சில் கேஸ் இதோட முடிஞ்சுச்சு. ஸோ இப்ப நம்ம நெறைய கேஸ் பார்த்தோம். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேஸ் இருக்கு. ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸ் இருக்கு. பின்ன அதோட சேர்த்து இந்த ஒரு கேஸ் வந்து இருந்துச்சு. இப்ப அது இல்ல. முடித்து வைக்கப்பட்டது. ஸோ அடுத்து எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க் யூ.